அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து மகிழ்ந்து பொருள் உணர்ந்து அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 28வது பாடல். சென்ற பாடல் சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே என்று நிறைவு பெறுகிறது. அப்படி என்றால் இந்த பாடல் சொல் என்ற சொற்றொடரை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் அந்தாதியினுடைய இலக்கணம். அந்த வகையில் இந்த பாடல் சொல்லும் என்ற வார்த்தையுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் இந்த பிறவியிலும் வரும் பிறவியிலும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாடல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இம்மையிலும் மறுமையிலும் பேரின்பம் தரக்கூடிய ஒரு பாடல். சொல்லப்போனால் பேரின்பம் என்றால் சிவ பதத்தை அடைவதற்குரிய அருளை வழங்குகின்ற பாடல். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பாடலை பார்த்து அது சம்பந்தமான திறனாய்வுகளையும் செய்து அதை முழுவதுமாக இன்று அனுபவிக்கப் போகிறோம். முதல்ல பாடல பார்ப்போமா? சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே. அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த பாடலை பாடி வழிபட்டு வந்தால் அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த பிறவியில் அரச பதவியும் அதற்கு இணையான செல்வங்களும் வேண்டுபவர்களுக்கு அது கிடைக்கும். சரி, தவநெறியில் செல்ல முற்படுபவர்களுக்கு தவநெறி சித்திக்கும். ஏனென்றால் அவன் அருளாலே தான் அவன்தால் வணங்க முடியும். இயல்பினான் இல்வாழ்வு வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்பவர்கள் 2 வகைகள். ஒன்று இல்லற வழியில் செல்பவர்கள், மற்றொன்று துறவற வழியில் செல்பவர்கள். இல்லற வழியில் செல்பவர்களுக்கு அவர்களுடைய அந்த முயற்சிக்கு ஏற்ப இந்த பிறவியில் செல்வமும் அரச பதவிகளும் கிடைத்து அதில் அவர்களை நன்றாக பணிபுரிய வைத்து அவர்களுக்கு அந்த சிவலோக பதவியை அளிப்பார் அந்த ஆதிசிவன். அது விரும்பாமல் துறவியாக துறவரம் பூண்டு சிவத்தை அடைய முயற்சி செய்பவர்களுக்கு அந்த சிவநெறி சித்திக்குமாறு செய்வார். அதான் அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இறுதியாக இந்த 2 பேருக்குமே சிவலோகத்தை அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வழங்கி அவர்களை தன் அருகிலேயே வைத்து அணைத்துக் கொள்வார். அத்தகைய இந்த பிறவிக்குரிய இன்பங்களையும் பிறவா பேரின்பத்தையும் தரக்கூடிய பாடல் இது. இதுதான் இந்த பாடலினுடைய நோக்கம். அந்த பாடலை அந்த நோக்கத்தை கடவுளிடம் சொல்வதற்கு விண்ணப்பிப்பதற்கு அந்த அழியா அரசும் செல்லும் சிவநெறியும் சிவலோகமும் சித்திப்பதற்காக வேண்டக்கூடிய அந்த பாடலை பாடுவதற்கு முன் அம்மையை அவர் எவ்வாறு புகழ்கிறார் என்பதுதான் மற்ற 2 வரி. இப்ப அந்த முதல் 2 வரிய
அம்மையை எவ்வாறெல்லாம் புகழ்கிறார். அப்ப இந்த அழியா அரசும் செல்லும் சிவநெறியும் அந்த சிவபதம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்க போகிறோம். அம்மையை எப்படி புகழ்றாரு? சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பொருளை நாம் மற்றவருக்கு உணர்த்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சொல் தேவைப்படுகிறது. அப்ப சொல் என்பது பொருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். பொருள் இல்லாத சொல்லும் அது சொல்லாக மாறாது. ஒன்றை சொல்ல வேண்டும் என்றாலும் சொல் தேவைப்படுகிறது. இரண்டுமே ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதது. சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாமல் இணைந்திருக்கும். அதை போல ஆதிசிவனில் பாதியாக இருக்கக்கூடிய அம்மை, அந்த அம்மையுடன் ஆனந்த தாண்டவம் புரியும் போதுதான் அவன் உலகத்தை படைக்கிறான். ருத்ர தாண்டவம் ஆடும்போதுதான் உலகத்தை அழிக்கிறான். ஆக சொல்லும் பொருளும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து இருப்பது போல அம்மையை இடப்பாகத்தில் கொண்டு அவளுடனே இந்த உலகத்திற்கு தேவையானதை எல்லாம் வாரி வழங்கி அருள்பாலிக்கின்றவள். அவள் எப்படிப்பட்டவள்? பரிமள பூங்கொடி, சுகந்த வாசம் அளிக்கின்ற மென்மையான கொடியை போன்றவள். அவளுடைய புது மலர்த்தால், புத்தம் புதிய மலர் போன்ற வாசனையுடைய மென்மையான அந்த பாதங்களை அல்லும் பகலும் தொழும் அவருக்கே எந்த நேரமும் அம்மையினுடைய பாதத்தையும் அப்பனுடைய பாதத்தையும் நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்ன சித்திக்கும்? அழியா அரசும் செல்லும் தவநெறியும் திவலோகமும் சித்திக்குமே. அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. அழியா அரசு எப்பொழுது சித்திக்கும்? அழியா அரசு எப்போது சித்திக்கும்? உலக உயிர்கள் அனைத்திடத்தும் அன்பு கொண்டிருந்தால், அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் பொற்கண்ணீர் பூசல் தரும் என்று சொல்லுமாறு அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும். அப்பா, நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும். ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்றேன் எந்தை நினது அற்புகளை இயம்பியிட வேண்டும். அருளையும் புகழையும், அன்பு என்றால் மனிதர்களுக்கு மனிதன் அன்பு செய்வது, அருள் என்றால் அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செய்வது. ஒரு அரசன் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு கொண்டவனாக இருந்தால் அவனுக்கு அழியா அரசு வந்து சேரும். அரசாங்கத்தை தேடி அவன் போக வேண்டியதில்லை. அவன் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை பயப்பவனாக இருந்தால், தான் ஈட்டக்கூடிய பொருளை எல்லாம் பிற உயிர்களுக்கு, பிற மனிதர்களுக்கு வாரி வழங்குபவனாக இருந்தால், பிறருடைய துன்பத்தை எல்லாம் தன்னுடைய துன்பமாக நினைப்பவனாக இருந்தால், கால சூழ்நிலைகள் அவனை கொண்டு போய் அரசாங்க பீடத்தில் அமர்த்திவிடும். எத்தனையோ எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய தொழில் செய்தவர்கள் தங்களுடைய தூய்மையான இறை பற்றினாலும் உலக உயிரினத்து அன்பு செலுத்தியதாலும் மிக உயர்ந்த பதவிகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்தில் அன்பு நிறைந்திருந்ததுதான் காரணம். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலா. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலா. அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புதான் சிவம், சிவம்தான் அன்பு. அப்படிப்பட்ட அன்புடையவளாக இருப்பவர்களுக்கு அரச பதவி வந்து சேரும். அதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி விளங்கும் போது வள்ளலாகலாம், அப்படி சொல்றாங்க. அப்ப அரசாங்க பதவிகளை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை. அல்லும் பகலும் அம்மையினுடைய புது மலர்த்தாளை நினைத்து கொண்டிருந்தால், அல்லும் பகலும் அம்மையினுடைய புது மலர்த்தாளை நினைத்து கொண்டு உலக உயிர்களுக்கு அன்பு செலுத்தி கொண்டிருந்தால் அழியா அரசு இந்த பிறவியிலேயே வந்து சேரும். செல்லும் தவநெறியும் கிட்டும். செல்லும் தவநெறி எப்போ கிட்டும்?
நாம் உண்மையான தவசிகளாக இருக்க வேண்டும். தவ வேடம் போன்று அல்லவை செய்யக்கூடாது. தவமறைந்து அல்லவை செய்தல் வேடன் புதல் மறைந்து புல் சிமிழ் தற்று. வேண்டுமென்றே தவ வேடத்தில் புகுந்து கொண்டு தீய செயல்களை செய்தால், ஐம்புலன்களை அடக்காமல் இருந்தால், அது வேடன் புதரில் மறைந்து கொண்டு ஒரு பறவையை கொள்வதற்கு ஒப்பாகும். அதான் தவமறைந்து அல்லவை செய்தல் வேடன் புதல் மறைந்து புல் சிமிழ் தற்று. மனதுக்கண் மாசிலநாதராக இருந்தால் தவம் சித்திக்கும், செல்லும் தவநெறி சித்திக்கும். மனதுக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற என்று வள்ளுவர் இதைத்தான் சொல்கிறார். மனத்துக்கண் மாசிலனா ஆக இருப்பது எப்படி? மனதில் குற்றமில்லாதவனாக இருப்பது எப்படி? இயம முறைகளையும் நியம முறைகளையும் பின்பற்ற வேண்டும். இயமம் என்றால் என்ன? தீய பழக்கங்களை ஒதுக்குதல். நியமம் என்றால் என்ன? நல்ல பழக்கங்களை பின்பற்றி வாழ்தல். முதலில் இயமம் பற்றி திருமந்திரம் திருமூலர் என்ன சொல்கிறார்? கொல்லான், பொய்கூறான், களவிலான், என்குணன். என்குணன் ஆராய்ச்சி செய்யக்கூடியவன். என்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடிச்செய்ய வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கல்காமம் இல்லான், இயமத்து இடை நின்றானே. இதுதான் இயமம் என்று சொல்லப்படக்கூடியது. அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, இந்த பொருளிலேயே விளக்கம் இருக்கிறது. இதான் இயம நிறைப்படி வாழ்வதென்றால் எப்படி? கொல்லான், பொய்கூறான், களவிலான், என்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடிச்செய்ய வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கல்காமம் இல்லான், ஏமத்து இடை நின்றானே. இந்த முறைப்படி வாழ வேண்டும். இந்த தீய பழக்கங்களை எல்லாம் ஒதுக்கி வாழ வேண்டும். நியமம் என்றால் என்ன? தூய்மை. புறந்தூய்மை நீரானாய்மையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எப்பொழுதுமே வாய்மை பேசுவனாக இருக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு 2 முறை நீராட வேண்டும். அதான் புறந்தூய்மை. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். தூய்மை அருள். அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும். ஊன் சுருக்கம். எப்பொழுதுமே பசித்திருக்குமாறு உண்ண வேண்டும். தூய்மை அருள் ஊன் சுருக்கம். பொறை பொறுமையுடையவனாக இருக்க வேண்டும். செவ்வை நடுநிலைமையுடையதாக இருக்க வேண்டும். தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றிவை காமம் களவு கொலையென காண்பவை நேமி ஈர் ஐந்தும் நேமத்தனாமே. இந்த 10 பண்புகளை பின்பற்றி நடப்பவன் தான் நியம முறைப்படி வாழ்பவன். அப்படி இயம முறைப்படியும் நியம முறைப்படியும் வாழ்ந்தால் செல்லும் தவநெறி. தவநெறி தானாகவே உங்களுக்கு வந்துவிடும். காலை எழுந்தவுடன் எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்காமல் வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். சின்ன பூச்சிகளுக்கு கூட தீங்கிழைக்க கூடாது, பறவைகளுக்கு தீங்கிழைக்க கூடாது, மிருகங்களுக்கு தீங்கிழைக்க கூடாது, எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்களுக்கு தீங்கிழைக்க கூடாது. அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும். உடல் தூய்மையும் மன தூய்மையும் உடையவனாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளாக நியம முறைப்படி வாழ்ந்தால் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுதான் பக்தி. இதுதான் உண்மையான பக்தி. வாழ வேண்டிய முறைப்படி வாழ்வதுதான் உண்மையான பக்தி. கோயில் கோயிலாக சென்று குடங்குடமாக அபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை. வாழ முறைப்படி வாழ். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்துவிடின் அப்படின்னு திருவள்ளுவர் இதைத்தான் சொல்றாரு. அப்படி வாழ்ந்தால் செல்லும் தவநெறி உங்களை கொண்டு போய் மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களாக உருவாக்கிவிடும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர்களைப் போல நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இறுதியில் சிவபதத்தை அடையலாம். மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள். வடமாடக் கோயில் பகவத் கொன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்க்கங்காக. நடமாடக் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கங்கு ஆகுமே. நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள். தெய்வத்தை சென்று அடைந்து விடும். நேராக தெய்வத்திற்கு சென்று ஒண்டியலில் பொன்னையும் பொருளையும் போட வேண்டியதில்லை.
இப்படி முறைப்படியும் நியம முறைப்படியும் அனைத்து உள்ளத்தும் அன்பு செலுத்து வாழ்ந்தால் செல்லும் தவநெறி. சும்மா கிடைக்காது. அருளாளராக வாழ வேண்டும் என்றால் நாம் இப்படி வாழ வேண்டிய முறைப்படி வாழ வேண்டும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ வேண்டும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இறுதியாக சிவலோக பதவியை அடையலாம். மார்க்கண்டேய முனிவரை போல, அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகரை போல, அருணகிரிநாதரை போல, வள்ளலாரை போல சிவலோகம் சித்திக்க வேண்டும் என்றால் இப்படி அன்புடையவனாகவும் பின்னர் அன்பை அகலப்படுத்தி அருளுடையவனாகவும் இருந்து புறத்தில் காண்கின்ற இறைவனை ஒளி உருவாக மனதில் காண்டால் நாம் சிவலோகம் சித்திக்குமே என்ற நிலையை அடைந்து விடலாம். சிவலோக பதவியை அடைந்து விடலாம். பக்தியின் ஆரம்ப நிலையில் தான் வெளியில் கொண்டு இறைவனை வழிபாடு செய்வது. பக்தியினுடைய உச்சநிலை ஒளி உருவாக இறைவனை காண்பது. அதுதான் சன்மார்க்க நிலை. அதான் சற்புத்திர மார்க்கம். இறைவனை தந்தையாக பாவிப்பது சற்புத்திர மார்க்கம். சகமார்க்கம் இறைவனை தோழனாக பாவிப்பது. தாசமார்க்கம் இறைவனுக்கு தொண்டு செய்வது. சன்மார்க்கம் இறைவனை ஒளி வடிவில் மனத்துக்குள் காண்பது. பக்தி முத்த முத்த உங்களுக்கு இந்த பரிபக்குவம் வந்து நீங்கள் ஒளி வடிவில் இறைவனை உணர்வீர்கள். அப்பொழுது உங்களுக்கு சிவலோகம் சித்திக்கும். அதுதான் இந்த பாடல். இந்த பாட்டை மட்டும் பாடிக்கொண்டே இருந்தா போதாது, பாட்டின்படி நடக்க வேண்டும். அன்புடையவனாகவும் அருளுடையவனாக இருக்க வேண்டும். அம்மையினுடைய புது மலர்த்தால் அள்ளும் பகலும் நினைத்திருக்க வேண்டும். அம்மையினுடைய அபிராம வள்ளியினுடைய புது மலர்த்தால் அள்ளும் பகலும் பிரியாது நினைத்திருக்க வேண்டும். அன்புடையவனாக இருக்க வேண்டும். அருளுடையவனாக இருக்க வேண்டும். தீய பழக்கங்களை விளக்குகின்ற ஏமத்தனாக இருக்க வேண்டும். நல்ல வழக்கங்களை பின்பற்றுகின்ற நியமத்தனாக இருக்க வேண்டும். வாழ வேண்டிய முறைப்படியெல்லாம் இப்படி வாழ்ந்தால் அதுவே சைவ சித்தாந்தம், அதுவே சைவ நெறி, அதுவே இறைவனில் கொண்டு உங்களை சேர்த்து விடும். இவ்வளவுதான் விஷயம். இதான் 28வது பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அள்ளும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. அடுத்த பாடல் சித்தியும் ஆரம்பிக்கும். அது அடுத்த பதிவுல பார்ப்போம். அதுவரை இந்த பாடலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம்.